வெல்கம் டு மியூசிக் ஃபேமிலி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தென் இப்போது பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நல்லா சோக் ஆகினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது சோக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுருவோம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, ஸோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா சிக்கனும் அதில் போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஏன் தோசை தவாவில் பண்ணுறோம் அப்படின்னா, ஆயிலும் லெஸ் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், அது நிறைய ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்கான்னு. நல்லா வெந்ததுக்கப்புறம் வீட்டில் கருவேப்பிலை லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.